தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கோரி முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் 3 நாட்களாக மேற்கொண்டிருந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனின் உறுதிமொழியை வடமாகாண சபை உறுப்பினர் து. ரவிகரன் வாசித்ததை அடுத்தே உண்ணாவிரதம் கைவிடப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கேப்பாப்புலவு விநாயகர் ஆலயம் ஒன்றலில் நேற்று முன்தினம் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கேப்பாப்புலவு பகுதியில் ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தி வந்தனர். தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்க கோரி பலமுறை போராட்டங்கள் நடத்தப்பட்ட போதிலும் இதுவரை நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை என அவர்கள் குறிப்பிட்டனர். உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்ட இடத்திற்கு இன்று மாலை சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் உள்ளிட்ட குழுவினர் உண்ணாவிரதம் மேற்கொண்ட ஆறுமுகம் வேலாயுத பிள்ளையிடம் போராட்டத்தை கைவிடுமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இதன்போது வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனின் உறுதிமொழியை மாகாண சபை உறுப்பினர் து. ரவிகரன் வாசித்தார். பின்னர் அந்த கடிதத்தை உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்தவரிடம் கையளித்தனர். உடனடியாக இந்த ராணுவத்தை வெளியேற்றுவது என்பது முடியாத ஒரு நிலை, அது நாங்கள் எல்லோரும் அறிவோம். ஆகவே இந்த ஐயாவினுடைய உடல்நிலை முந்த நாள் இருந்தவர் இன்று படுத்த நிலையில் இருக்கின்றார். எங்களுடைய கூட்டமைப்போடு இணைந்து இந்த பூர்வீக நிலம் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை, அந்த செயல் ஏற்கனவே உரிய அதிகாரிகளுக்கு, உரிய தலைவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் இது தொடர்ந்தும் விடுபடாமல் இருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு பிரச்சனையான விடயம். பிரதேச செயலாளர் என்னோடும் தொடர்பட்டு விடயம் தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் இந்த நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு விடயத்தினால் உடனடியாக கையாளுவது முடியாத விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டு இந்த விடயங்கள் தொடர்பாக பிரதம அமைச்சருக்கும் இந்த விடயத்தை கொண்டு வருவதற்கு